Hi students, welcome to my channel Prabhu's Max. In this video, we'll see question number 21 to 25. Okay, question number 21. Prove that sin inverse x equal to sin inverse of 3x minus 4x cube, where x belongs to closed interval of minus 1 by 2, 1 by 2. இந்த கொஷின் 2 மார்க்கில் 2018 கேட்டிருக்காங்க. இட்ஸ் காமன் ஃபார் டெல்லி அண்ட் அவுட் சைட் டெல்லி அந்த பேப்பரில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ்னால் 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம் அந்த கொஷின்ஸ். ஸோ இது ஃபைன் at the values of sin inverse of 3x minus 4x கொடுத்துட்டு 3 sin inverse x இல்லை 2 sin inverse x, sin inverse, cos inverse அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ we can take RHS and prove LHS. ஃபஸ்ட் RHS எடுத்துக்கலாம். ஓகேங்களா. here we can replace x as sin theta. ஏன் sin theta replace பண்ணோம், cos theta replace பண்ணக்கூடாதா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. sin theta ஃபார்முலா 3 sin theta minus 4 sin cube theta. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஸோ நமக்கு 3x minus 4x cube எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் sin theta தான் யூஸ் பண்ணணும், cos theta யூஸ் பண்ணக்கூடாது. என்ன cos theta ஃபார்முலா ஃபஸ்ட்டு 4 cos cube minus 3 cos 6. ஸோ எப்போ நீங்கள் cos யூஸ் பண்ணோன்னா அகைன் இந்த கொஷின் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சைன் கிளாஸ்னு தனித்தனியாக கேட்பாங்க. திஸ் டெக்ஸ்ட் புக் சம் தான். ஸோ இதே மாடலில் நீங்கள் கொஷின் நம்பர் 2 ட்ரை பண்ணலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதே மாடலில் எக்ஸாம்பிள் 3ல் சப்டிஷன் 1 சப்டிஷன் 2 அது ரெண்டும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் சைன் 2 theta ஃபார்முலா வரும். சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் 3ல் சைன் 2 theta ஃபார்முலா அப்ளை ஆகும். அண்ட் these two questions takes sin 3 theta ஃபார்முலா. சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட் we taking RHS and replacing x as sin theta. ஸோ x வந்து sin theta replace பண்ண என்ன ஆகும், take this sin to this side. ஸோ theta will be sin inverse x. ஓகேங்களா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்னது, sin 3 theta. நம்ம வச்சுக்கலாம் 3x minus 4x cube sin 3 theta. 4x cube minus 3xனா cos 3 theta. சரிங்களா. ஸோ நவ் சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல். ஸோ இது மாதிரி கேன்சல் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது தான் நமக்கு ரிசல்ட். அதனால தான் என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸ்பிரஷனுக்கு வெளியே சைன் இன்வர்ஸ் இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணி சைன் கொண்டு வரணும். அப்போ தான் சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ அதான் உங்களுக்கு இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்குடைய மெயின் கான்செப்ட். ஸோ நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை சைன் 3 theta ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் 3 theta. ஸோ ஆல்ரெடி நான் டீட்டான்றதை இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஈஸி கொஷின், கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 22. Prove that x lies between 1 by 2, 1, then cos inverse x plus cos inverse of x by 2 plus root of 3 minus 3x square divided by 2. இதிலே உங்களுக்கு வந்து 3 காமனாக வெளியே எடுத்து கொடுக்கலாம். ஸோ root 3 of 1 minus x square கூட இந்த எக்ஸ்பிரஷன் மாற்றி கொடுக்கலாம், ஈக்குவல் டு பை பை 3. ஸோ இப்போ இந்த கொஷின் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் பை பை 2, பை பை 4, பை பை 6 இல்லை பை பை 3 கொடுப்பாங்க. ஸோ எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அகைன் இது ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இன்வால்மெண்ட். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்க்காக இல்லைனா அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். 2.2 ப்ராப்பர்ட்டிஸ் இதில் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஒன்லி 2.1 ப்ராப்பர்ட்டிஸ் அகைன் வித் பேசிக் ஃபார்முலாஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக். சரிங்களா. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பாருங்கள், கொஞ்சம் ஹார்ட் கொஷின் தான். ஏன்னா கைண்ட் ஆஃப் 2 மார்க் கொஷின்ஸ் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இல்லை. பட் பாருங்கள், இம்பார்ட்டண்ட். சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள், LHS எடுத்துக்கலாம். we can take LHS and prove RHS. LHS என்ன கொடுத்துருக்காங்க, இந்த sum of these two expression plus pi by 3 கேட்டிருக்காங்க RHS. ஸோ LHS எடுத்துக்கலாம். replace theta as cos inverse x. take theta, இந்த cos inverse x theta எடுத்துக்கலாம். replace x as cos theta. சரிங்களா, எல்லாம் ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ take x as cos theta. ஸோ இப்போ this will become cos inverse cos கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தீட்டான்னு வரும். சரிங்களா. இல்லை டேரெக்டாக நீங்கள் தீட்டா ஈக்குவல் cos inverse எடுத்தீங்கன்னா cos theta ஈக்குவல் எக்ஸ்னு வரும். சரிங்களா. சின்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க x lies between 1 by 2, 1. ஸோ x lies between 1 by 2, 1. ஓகேங்களா. ஸோ டேக் சேம் த திங். இப்போ காஸ்ட் அண்ட் இது வந்து cos inverse xனா we take x lies between 1 by 2, 1. அப்போ தீட்டாக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம், 0, pi by 3, cos 0, 1, cos pi by 3, cos 60, 1 by 2. சரிங்களா. ஸோ x lies between 1 by 2, 1 கொடுத்துருக்காங்க. we can take theta lies between 0, pi by 3. சரிங்களா. in terms of cost, x வந்து காஸ்ட் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. எக்ஸுடைய டொமைன் வேல்யூஸ் 1 by 2, 1 கொடுத்துருக்காங்க. இங்கே pi by 3, 0 வரும். நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம், 0, pi by 3 எடுத்துக்கலாம் ஃபார் காஸ்ட்டாக. ஸோ கொஷின் கொடுத்தது வந்து எக்ஸு, நம்ம கன்வெர்ட் பண்ணது தீட்டா. சரியா. திஸ் இஸ் டிஃபைன் ஃபார் x lies between 1 by 2, 1 and this step நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 0 this function is defined for theta lies between 0 and pi by 3. சரிங்களா. சேஞ்ச் பண்ணலாம். தட்ஸ் இதெல்லாம் ஹார்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஸோ வி டேக்கிங் theta is cos inverse x and x இருக்கிறதுல cos theta replace பண்ணலாம் சரிங்களா. ஸோ cos inverse theta ஆனும் x இருக்கிறதுல cos theta, அதர்வைஸ் நீங்கள் replace x as cos theta, சிம்பிள். ஓகே, ஸோ cos inverse cos கட் ஆகிடுச்சுன்னா theta வரும். cos inverse x வந்து cos theta by 2. இங்கே பாருங்கள் √3 நம்ம காமனாக எடுத்துட்டா √1 - x ஸ்கொயர் வரும். x தான் நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணோம் cos theta, ஸோ அதனால cos ஸ்கொயர் theta டிவைட் பை 2 சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா cos A cos B ப்ளஸ் sin A sin B ஃபார்மேட் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு cos theta இன்ட்டு 1/2, அதே மாதிரி √1 - sin ஸ்கொயர் theta இட்ஸ் நத்திங் பட் sin theta. கரெக்டாக ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. அகைன் 11th 3.3 எக்ஸஸில் படிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து sin theta இன்ட்டு √3/2. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், cos theta இது வந்து 1/2 cos வேணும் இல்லைங்களா. cos π/3 is 1/2. ஏன் cos π/3 எழுதுகிறோம் பார்க்கும்போது இது cos A cos B ப்ளஸ் sin A sin B கொண்டு வரலாம். ஏன் cos கொண்டு வரணும்னா அவுட்டரில் நமக்கு cos இன்வெர்ஸ் இருக்குது. அப்போ அவுட்டரில் cos இன்வெர்ஸ் இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணி cos தான் கொண்டு வரணும். அப்போ தான் காசும் cos இன்வெர்ஸ் கேன்சல் ஆகும். அதான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் cos A ப்ளஸ் B ஃபார்முலா ஆர் cos A - B ஃபார்முலா கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இங்கே ப்ளஸ் டம் வரதில் கண்டிப்பாக cos A - B ஃபார்முலா தான் இல்லைங்களா. இங்கே உள்ளார வந்து ப்ளஸ்னால் அவுட்டரில் உங்களுக்கு வந்து மைனஸ் வரும். இதான் சேஞ்சஸ். சைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம். இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ் வரும். sin A ப்ளஸ் B A - B. சரி, 1/2 cos π/3 √3/2 sin π/3 எழுதிக்கலாம். அப்போ sin A cos B ப்ளஸ் cos A sin B. ஸோ ஏனா இங்கே theta, Bனா π/3. ஸோ cos A - B ஃபார்முலா. நவ் we can cancel cos inverse. கேன்சல் பண்ணால் theta minus π/3 வரும். சி theta minus π/3னா 2 theta minus π/3 தான் கிடைக்கும். ஸோ பட் நமக்கு ஆன்சர் என்ன ப்ரூவ் பண்ணணும், π/3 ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஃபர்தராக சேஞ்ச் பண்ணணும். புரிஞ்சது. அஸ் கிவன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், x lies between 1/2, 1 அதை நம்ம theta கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். theta lies between 0π/3 அந்த இன்இக்வாலிட்டி எடுத்துக்கங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஃபங்க்ஷன் வந்து theta π/3 வந்திருக்கு. அதனால் theta subtract minus π/3 on both sides. ஸோ 0 - π/3 theta minus π/3 π/3 minus π/3 π/3 minus π/3 0. இங்கே 0 - π/3 is π/3. இது உங்களுக்கு theta minus π/3. ஸோ இதுலேருந்து மைனஸ் காமன் எடுத்துங்க. நமக்கு theta minus π/3 இருந்தால் ப்ரொசீட் பண்ணுறது முடியாது. இப்படி ப்ரொசீட் பண்ணால் RHS வராது இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், theta minus π/3 π/3 minus theta சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டேக் மைனஸ் அவுட் சரிங்களா. ஸோ மைனஸ் அவுட், இந்த மைனஸ் லெஃப்ட்டில் ரைட்டில் இங்கே ஒரு ஆக்சுவலி மிடில் இருக்க வேல்யூனா அது ரெண்டு சைட்லையுமே நம்ம ஆட் பண்ணணும் இல்லை சப்ராக்ட் பண்ணணும், அது மாதிரி கண்டிஷன்ஸ். இந்த மைனஸை லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மல்டி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் π/3 லெஸ் தென் ஈக்குவல் டு π/3 minus theta மைனஸ் 0 தான். ஸோ அப்போது π/3 minus theta lies between π/3, 0. அப்போது theta minus π/3 நம்ம எப்படி எழுதலாம், π/3 minus theta எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகேவா. ஸோ அதனால் பாருங்கள் theta அப்படி இந்த ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். cos inverse of cos π/3 minus theta. அதர்வைஸ் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து மைனஸ் காமனாக எடுங்க. ஸோ மைனஸ் காமனாக எடுத்து என்ன வரும், ஓகேவா. ஸோ இது என்ன ஆன்சர், cos of π/3 minus theta. புரிஞ்சுதா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா cos of மைனஸ் காமனாக எடுத்துட்டா π/3 minus theta is nothing but plus cos theta. cos of minus theta is plus cos theta இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதில் மைனஸ் காமனாக எடுத்துருங்க. ஸோ cos of minus theta is cos π/3 சரிங்களா. சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ நமக்கு RHS ஆன்சர் கிடைக்கும். என்ன சொல்கிறேன், cos of theta minus π/3 cos of minus times of π/3 minus theta. ஸோ cos tan கிடைக்கும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ theta ப்ளஸ் π/3 minus theta கேன்சல் π/3. ஸோ RHS ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு ஹார்ட் கொஷின் பட் கேட்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், question number 23. Write the value of cos inverse of minus 1/2 plus 2 sin inverse of 1/2. இது 2014 ஃபாரினில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2ல் 2.1 செக்ஷன் தான் இது. எக்ஸசைஸ் 2.1ல் கொஸ்டின் நம்பர் 12 டெக்ஸ்ட் புக் சம் தான் இது சரிங்களா. டெக்ஸ்ட் புக் சம் தான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
2.1ல கொஷின் நம்பர் 11 இருக்குது, 14 இருக்குது. 2.2ல கொஷின் நம்பர் 21 இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 4 சம்ஸ் இந்த மாடலில் இருக்குது. சரிங்களா? ஃபைண்ட் த வேல்யூ. இது தனித்தனியாகவும் கேட்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்பாங்க. இல்லை சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ கிவன் எழுதிக்கிட்டேன். இங்கே -π/2. ஸோ இங்கே வெளியே காஸ் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ வெளியே காஸ் இன்வர்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து காசுன்னு கொண்டு வந்தால் காசும் காஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நமக்கு ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. காஸ்க்கு எப்போ வந்து வெளியே காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதால காஸ்க்கு எப்போ 1/2 வரும், காஸ் 60 டிகிரி, காஸ் 60 டிகிரி 1/2, சைன் 30 தான் நமக்கு 1/2 இல்லைங்களா? ஸோ 1/2னா காஸ் π/3 எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹியர் சைன் வேஸ் இருக்குது. இப்போ 1/2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் மாற்றணும். சைனுக்கு எப்போ 1/2 வரும், சைன் π/6 கரெக்டாக? ஓகே, இங்கே நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவ் ரிமூவ் பண்ணால் மைனஸ் காஸ்ட்டாக எந்த குவாட்ரண்ட் வரும், ஆல் சில்வர் டி கியூப். சைன் குவாட்ரண்ட்டில் காஸ் வில் பி நெகட்டிவ். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், காசை π - π/3ன்னு எடுத்துக்கலாம். காசை π - θ இஸ் மைனஸ் காஸ்டா. ஸோ மைனஸ் காஸ் θவை நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் காஸ்ட்டாவை காசை π - θன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் π/3 காசை π - π/3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நெகட்டிவ் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் தான் கேன்சல் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. நெகட்டிவ் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். ஸோ நவ் கேன்சல். இதில் இன்னொரு ஃபார்மில் நீங்கள் மைனஸ் காஸ்ட்டை காஸ் ஆஃப் மைனஸ் θன்னு எழுத முடியாது. சரிங்களா? காஸ் ஆஃப் மைனஸ் θன்னு எழுத முடியாது, நான் வச்சுக்கோங்க. காஸ் ஆஃப் மைனஸ் θ it will become காஸ் θ தான். ஸோ அதனால் இந்த ஃபார்மில் இங்கே அப்ளை பண்ண முடியாது. அதுவே சைன் வந்து நெகட்டிவ் வந்தால் நம்ம சைன் ஆஃப் மைனஸ் θ ஈக்குவல் டு மைனஸ் sin θ. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் π/3 ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/6 கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டுமே சேம் டைமில் கட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π - π/3 ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/6 இப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணலாமா? இந்த மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே ரிமைனிங் என்ன வருமோ, π - π/3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3π - π தட் இஸ் 2π/3 கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 × π/6. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். ஸோ π/3 இது 2π/3 எல்சிஎம் எடுத்தால் பேஸ் ஆர் சேம் ஆட் தி நியூமரேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ 3π/3 கட் பண்ணால் π. ஸோ ஆன்சர் இஸ் π. ஸோ இதே வந்து உங்களுக்கு ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, இந்த மாடலில் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் காஸ் இன்வர்ஸ் கட் பண்ணுறீங்கன்னா இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்து பிலாங்ஸ் டு ரேஞ்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லிட்டு இதே கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்து பிலாங்ஸ் டு த ரேஞ்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் திங். இப்படி பிலாங்ஸ் டு ரேஞ்சுனா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணலாம். சரி, ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பிலாங்ஸ் டு ரேஞ்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் டிப் அது, நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 24. ரைட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan inverse of 1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ லாஸ்ட்டாக கொஷின் நம்பர் 23 மாடல் தான் இது. இது 2013 கேட்டிருக்காங்க டெல்லியில். கொஷின் நம்பர் 1 இது 2.1 செக்ஷன் தான். சரிங்களா? டெக்ஸ்ட் புக் சம் மாடல் தான் இது, ஆனால் டெக்ஸ்ட் புக் சம் கிடையாது. ஸோ பாருங்கள், ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இல்லை டேரெக்டாகவும் போடலாம், உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்கும் தனித்தனியாக எடுத்துருக்கு. ஃபஸ்ட் tan inverse of 1 எடுத்துக்கலாம். இப்போ அவுட்டரில் tan inverseனா இங்கே 1 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan பார்க்கணும் இல்லைங்களா? tanக்கு எப்போ 1 வரும், tan π/4. ஸோ அப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணலாமா? ஸோ π/4னா 45 டிகிரி. 45 டிகிரின்றது பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச், ரைட்? 90 to -90 + 90 இருக்கும். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் tan inverse? ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 +π/2. இம்பார்ட்டன்ட் டேபிள், டொமைன் அண்ட் ரேஞ்சில் ஒரு 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் ஒன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ காஸ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் இன்வர்ஸ், ஆனால் இங்கே 1/2 இருக்குது. ஸோ வெளியே காஸ் இன்வர்ஸ்னா அப்போ 1/2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் கொண்டு வரணும். ஸோ 1/2 எப்போ வரும், காசில் காஸ் π/3 மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? மைனஸ் காஸ் θ. மைனஸ் காஸ் θனா ஃபார்முலா காஸ் ஆஃப் π - θன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? லாஸ்ட் கொஷனில் தான் யூஸ் பண்ணணும். காஸ் 180 - θ இஸ் மைனஸ் காஸ் θ இல்லைங்களா? இதுவே வந்து காஸ் ஆஃப் மைனஸ் θன்னு எழுத முடியாது. மைனஸ் காஸ் π/3 காஸ் ஆஃப் -π/3 எழுத முடியாது, ஆனால் சைன் இன்வர்ஸ்க்கு எழுதலாம். சரிங்களா? ஏன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து π - π/3 இஸ் 2π/3. ஸோ பாருங்கள், இதுவும் பிலாங்ஸ் டு 0, π. π/3னா 60, 60 × 2னா 120. 120ன்றது 0,180 இருக்கும். ஸோ ரெண்டுமே பிலாங்ஸ் டு த ரேஞ்ச். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன், இதுமாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் எழுதுங்க. அப்படி இருந்தால் டேரெக்டாக பண்ணலாம், இல்லை இதுமாதிரி தனித்தனியாக பண்ணிக்கோங்க. ஸோ given that tan inverse of 1 plus cos inverse of 1/2 equal to இதோட வேல்யூ π/4, இதோட வேல்யூ 2π/3. சரிங்களா? எல்சிஎம் எடுங்க. 3π plus 8π divided by 12. ஸோ இட்ஸ் 11π/2. 11π/12. சரிங்களா? ஸோ தனித்தனியாக பண்ணிட்டு நீங்கள் ரேஞ்ச் செக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படி டேரெக்டாகவும் பண்ணலாம். டேரெக்டாக பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுனா, கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு ரேஞ்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் அது எப்படின்னா பண்ணலாம். சரிங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின்.
Question number 25. Write the value of tan inverse of 2 sin of 2 cos inverse root 3 by 2. So, ஒரு important question. 1 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க அண்ட் இம்பார்ட்டண்ட். சரி, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு அவுட்டரில் tan inverse இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக நம்ம tan கொண்டு வரணும். சரிங்களா, அவுட்டரில் tan inverse, ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக tan கொண்டு வந்துட்டா டேனும் tan inverse கேன்சல் ஆகும், ரிமைனிங் தான் நமக்கு ரிசல்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே ஆல்ரெடி tan கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கே இதுக்குள்ளே பாருங்கள் 2 sin, அதுக்கப்புறம் ஒரு cos inverse வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு cos inverse ரெடியூஸ் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன். சரிங்களா, ஸோ ரெடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு cos inverse of root 3 by 2 சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேக் வாட் எவர் கிவன், பாருங்கள் tan inverse of 2 sin அப்படி எழுதிக்கேன், 2 அப்படி எழுதிக்கேன், cos inverse of, இப்போ வெளியே cos inverseனால் இந்த root 3 by 2, காஸ்க்கு எப்போ root 3 by 2 வரும், cos pi by 6. ஸோ இப்போ இந்த காசும் cos inverse கேன்சல் பண்ணலாம். ஸோ வெளியே cos inverse இருக்கிறதால root 3 by 2 in terms of cos pi by 6 எழுதலாம். அப்போ தான் cos inverse கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ஆகும், 2 pi by 6 கரெக்டாக. 2 pi by 6 is pi by 3, சேம் ஸ்டெப் தான். சரிங்களா, ஸோ pi by 3. இப்போ பார்த்தீங்கன்னா sin pi by 3, sin pi by 3, pi by 3 60, sin 60 is root 3 by 2, 2 to cancel, tan inverse of root 3. tan எப்போ root 3 வரும், tan pi by 3, tan 60 வந்து root 3. இப்போ now tan inverse கேன்சல் பண்ணிடலாம். tan inverse கேன்சல் பண்ணால் ரிமைனிங் தான் நமக்கு ரிசல்ட், pi by 3. ஈஸி. இது வந்து டெக்ஸ்ட் புக் மாடல், டெக்ஸ்ட் புக் சம் கிடையாது. நான் டெக்ஸ்ட் புக் மாடலில் இதே மாதிரி நீங்கள் 2.1ல் கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 20, ஓகேங்களா, அந்த 2 கொஸ்டின் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 1, 18 பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த மாடலில் ஒரு 2 கொஸ்டின் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை கிளியராக பார்த்துக்கங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2.2 செக்ஷன். ஆனால் 2.2 செக்ஷன் உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க. 2.2 செக்ஷன் தான் என்னது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இல்லாமல் இருக்க சம்ஸ்லாம் பண்ணலாம். 2.2 ஃபுல்லாக டெலிட்டட் கிடையாது. சரிங்களா, அதில் இந்த 2.2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் தான் டெலிட்டட். அந்த ரிலேட்டட் சம்ஸ் இல்லாமல் மற்ற சம்ஸ் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, okay, that's it. Thanks for watching.